ஏ பச்சை பாசி பல்ல அழகி, நீ பம்பரத்து கண்ண அழகி, அச்சடிச்ச முத்த அழகி, அத்தை பெத்த பொண்ண அழகி, உன்னை விட்டு எங்க போவேண்டி. ஏ வெள்ளி இருக்கா முக்க அழகா, ஏ வெங்காலத்து பேச்ச அழகா, வெட்டருவா மீச வச்சு விச்சருவா கையில் வச்சு கிட்ட வந்தா ஆசை வருமா. என்ன 4 முடி பாட்டெல்லாம் பயங்கரமாக பாடிக்கிட்டு இருக்காப்புல இருக்கு. யாரை நினச்சி? அண்ணனை நினச்சா? போடி இவ ஒருத்தி. வாங்க வாங்க 2 பேரும். என்ன அங்கேயே நிற்கிறீங்க? வா சின்ன பொண்ணு, வாங்க லட்சுமியக்கா வந்து உட்காருங்க. ஏ எருமை, கால் வலிக்குதுடி. கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்கா. எட்ரி முதல்ல காலை அந்த பக்கம் நீட்டுரு. போயிட்டு உங்க காலா? சாரிக்கா, பார்க்கல. என்னம்மா வசந்தி, அரிசி புடச்சிக்கிட்டு இருக்கிற? வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சிங்களா? முடிச்சிட்டேங்க்கா. அதெல்லாம் அவங்க அப்பா கூப்பிட்டு போய் விட்டுட்டு வர போயிட்டாங்க. அப்படியே அவர் வேலைக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஆமாக்கா, பல்லாரத்துக்கு போடணுக்கா. அரிசி காலி ஆகிடுச்சு. நேற்று தான் என் மாமியார் போய் ரேஷனில் வாங்கிட்டு வந்துச்சு. புடச்சி வச்சுட்டா மாவுக்கு அரைக்கலாம்லக்கா, அதுக்கு தாக்கா புடச்சிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா சரிம்மா. அது சரி, ரேஷன் கடையில் இருக்கிற அரிசி ஃபுல்லாக உன் வீட்டில் தான் இருக்கும் போல். அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, நம்ம பொட்டி கடைக்காரர் இருக்கார்ல அந்த அண்ணாச்சி, அவர் அரிசி புடைக்கணும், அவருக்கு உடம்பு முடியலை, யார் புடச்சி தருவான்னு புலம்பிக்கிட்டு இருந்தார். நேற்று நான் கடைக்கு போகல. சரி. பாவம் பார்த்தியா, வயசானவர், அதுதான் புடச்சி கொடுக்கலாம்னு வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் சொல்கிறது நம்புகிற மாதிரியே இல்லையே 4 முடி. பாருங்க லட்சுமி அக்கா, இவ இப்படி தான், நான் நல்லது செஞ்சாலே நம்ப மாட்டா. எனக்கு என்னமோ இன்னமும் டவுட்டாக தான் இருக்குது. ஏதோ சொல்கிற. சரி விடு சின்ன பொண்ணு, அவள் தான் சொல்கிறாள்ல, அந்த அண்ணாச்சி உடம்பு முடியாதவர் தான், அதனால சரின்னு சொல்லி புடச்சி கொடுப்போமேன்னு புடச்சி கொடுக்குறா. அதுக்கு எதுக்கு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க? விடு, புடச்சி கொடுத்துட்டு போட்டோம். ஏம்மா, வீட்டில் யாருமா இருக்கா? ஐயோ, இது அந்த அண்ணாச்சி சவுண்டு மாதிரி கேட்குதே. அந்த ஆள் இருக்கு, இப்போ வந்தான். இவளுக்கு இருக்கிற நேரமாக பார்த்து வந்துட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. ஹலோ 4 முடி, வெளியில் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு பாருங்க. வெளியிலையா? யார் சின்ன பொண்ணு கூப்பிட்றா? எனக்கு எதுவும் கேட்கலையே. இல்லை வசந்தி, யாரோ கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கு பாரு. அப்படியாக்கா? எனக்கு எதுவும் கேட்கல. சரி இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். லட்சுமி அக்கா, இந்த 4 முடியோட ரியாக்ஷனே சரியில்லை. ஏதோ களவாணித்தனம் பண்ணுது, அது என்னன்னு தான் தெரியலை. அப்படியெல்லாம் இருக்காது சின்ன பொண்ணு, அவள் என்ன பண்ணிட போறா? யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்திருப்பாங்கம்மா, அதுதான் போயிருக்கா. பார்ப்போம் இரு. நீங்கள் தானே அண்ணாச்சி? சொல்லுங்க அண்ணாச்சி, என்ன விஷயம்? சின்ன பொண்ணு, என்னடி பண்ணுறாங்க? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கா. அங்கே ஏதோ 4 முடி வேலை பார்த்துட்ருக்கு. நான் சொன்னால் நம்பல. இரு, அது என்ன பண்ணுதுன்றத நம்ம இங்கேருந்தே பார்ப்போம். சொல்லுங்க அண்ணாச்சி. ஏம்மா, அரிசி புடச்சி தரேன், கிலோவுக்கு 5 ரூபா கொடுங்கன்னு காசையும் வாங்கிட்டு இன்னும் நீ அரிசி புடச்சி தர. ஏம்மா, நான் பாட்டுக்கு ரேஷன் கடையில் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் பொறுமையாக புடச்சிருப்பேன். கொடுங்க அண்ணாச்சி, நான் புடச்சி தரேன்னு இப்போ இன்னும் அரிசி வீட்டுக்கு வந்து சேரலை. என்ன அண்ணாச்சி, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? உங்கள் அரிசியை தான் அண்ணாச்சி புடச்சிக்கிட்டு இருக்கேன். என் வீட்டில் கூட ஒரு வேலை இன்னும் பார்க்கல தெரியுமா? சாயங்காலத்துக்குள்ளே உங்கள் அரிசி உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அண்ணாச்சி, நீங்கள் கவலைப்படாமல் போங்க. என்ன சின்ன பொண்ணு, ரேஷன் அரிசிக்கு கிலோவுக்கு 5 ரூபா வாங்கியிருக்காளா புடைக்க? நான் தான் சொன்னேன்லக்கா, அவள் ஏதோ திருட்டுத்தன வேலை பார்க்குறான்னு. எனக்கு தெரியாதா? ஏதோ தெரிஞ்ச பிள்ளை, ஒரே ஊருக்காரவும் தாம்மா விட்டுட்டு போகிறேன், ஒழுங்கா அரிசியை கொண்டு வந்து கொடு சொல்லிவிட்டேன். ஆமாம். சரி அண்ணாச்சி, நீங்கள் வீட்டுக்கு போங்க. கரெக்டாக டான்னு சாயங்காலத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு அரிசி வந்திருக்கும். ஓகே?